இட்டாச்சி விசஸ் மாதுரா இந்த 2 பேருக்கு பேட்டில் வச்சா யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் பரவாயில்ல. இருந்தாலும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அந்த நம்ம சேனல் பிடிச்சாங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம இட்டாச்சி அவருக்கு ஃபுல் சுசுனும் வராது. ஆனால் மாதுரா அப்படி கிடையாது. ஃபுல்லாக சுசுனோ போடுவார். அது இல்லாமல் சுசுனோக்கு க்ளோன் போடுவார். அப்படி தெரிஞ்சவருக்கு எவ்வளோ சக்கரா இருக்குன்னு நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. நம்ம இட்டாச்சிக்கு சக்கராசும் அதிகமாக இருக்காது, கம்மியாக மட்டும்தான் இருக்கும். அது இல்லாமல் நம்ம இட்டாச்சி கிட்ட கெஞ்சுட்ஸுவாக இருக்கட்டும், இல்லைன்னா அமத்தருசுவாக இருக்கட்டும், அது இல்லைன்னா சுக்கியாமி பிளேட் ஆகட்டும், எது இருந்தாலும் நம்ம மாதுரா கிட்ட தொடக்கூட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவரோட டிஃபென்சிவ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக. என்னதான் நம்ம இட்டாச்சியே சொல்லியிருந்தாலும் எல்லா ஜுட்ஸுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம மாதுரா வந்து இட்டாச்சி போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பார். ஏன்னா அவரு இன்டெலிஜென்ட் நம்ம மாதுரா. ஏன்னா அவருக்கு சண்டே அனுபவம் வந்து நிறையவே இருக்கு நம்ம மாதுராக்கு. ஆனால் இட்டாச்சி கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கம்மி தான் நான் சொல்லுவேன். இட்டாச்சி கிட்ட டோட்ஸுகா பிளேட் இருந்தாலும் அதை வச்சு ஃபர்ஸ்ட் மாதுராவை தாக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாக்க முடியும். ஆனால் அதெல்லாம் சீல் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா மாதுராவோட டிஃபென்ஸ் ரொம்ப கஷ்டமானது. காராவோட டிஃபென்ஸ் விட பெரிய டிஃபென்ஸ் மாதுராது. அதனால வந்து டோட்ஸுகா பிளேடு வச்சிருந்தாலும் மாதுராவும் சீக்கிரம் சீல்வும் பண்ண முடியாது. பேட்டில் ஆரம்பிச்சு அடுத்து 10வது நிமிஷத்துல நம்ம வந்து மாதுரா வந்து இட்டாச்சியை போட்டு தள்ளுவாரு. அதனால தான் என்னவோ கிஷிமோட்டோ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இட்டாச்சியை வந்து கபுட்டோ கிட்ட விட்டுருக்காரு. என்னதான் கபுட்டோ கிட்ட போனோன்னு நம்ம மாதுராவே சொல்லியிருப்பார், யாரா இதே நிமிஷம் தான் பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதுராவே ஆச்சரியப்பட்டு பேசியிருப்பாரு நம்ம இட்டாச்சி. என்னதான் நானே ஒரு இட்டாச்சி ஃபேனாக இருந்தாலும் இட்டாச்சியை பேசுறது கொஞ்சம் இப்படியா தான் இருக்கு, என்ன பண்ணுறது தெரியல. ஆனால் உண்மை என்னவோ அதுதானே தியரிட்டிக்காக சொல்ல முடியும். அதுதான் நான் சொல்லியிருக்கேன். உங்கள் கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லிட்டு இடையே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு அடுத்த 2 பேருக்கு யார் கம்பாரிசன் போகலாம்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லிட்டு போயிடுங்க.